My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. MCC தரப்புல இருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு அப்டேட். ஒன்று ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஃபார் த ஸ்ட்ரே ரவுண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்துருந்துச்சு. இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா ஃபைனல் ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இட் இஸ் அவைலபிள். நீங்கள் எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்குரிய ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோட்டீஸ் ஃபார் வீடிங் அவுட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நோட்டீஸ் ஃபார் வீடிங் அவுட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இதனுடைய சாராம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்களை எப்படி வேறு வேறு ஸ்டேட்னுடைய தேர்ட் ரவுண்டுக்கு ரிசல்ட்டில் வீட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா ஃபோர்த் ரவுண்டில் ஒரு மாணவருக்கு இடம் கிடைத்திருந்தால் அந்த மாணவருக்கு வேறு எந்த ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் சீட்டு அலாட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த வீடிங் அவுட்னுடைய ஸ்டேட்டஸாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆஸ் பர் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கோர்ட் கேஸை அங்கே இடத்துல ஹைலைட் பண்ணுறாங்க. இது முக்கியமாக சீட் டபுள் அலாட்மெண்ட் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். இன்னும் புரிகிறபடி சொல்லணும்னா, சீட் பிளாக்கிங் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடிங் அவுட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இன் view of the above, it is informed that the final results of stray round of UG counseling 2025 conducted by MCC has already been published and there is no provision of resignation in this round. Fourth roundல இடம் கிடைத்தா அந்த மாணவர் ரிசைன் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இல்லை. there is no provision. நம்மளால ரிசைன் பண்ண முடியாது. அந்த சீட்ல சேராம போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா ஃபோர்த் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு நம்ம சேரலை அப்படின்னா அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதில் தடை, ஒரு வருஷம் பேன் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் இயர் நம்மளால நீட் எழுத முடியாது. 2027 தான் நம்மளால எழுத முடியும். 2026 நடக்க போற நீட் தேர்வுக்கு ஃபோர்த் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு வேண்டான்னு சொல்ற மாணவர்களால அப்பியர் ஆக முடியாது. 2027 நீங்க வேணா எழுதிக்கலாம். அதுதான் இந்த ஃபோர்த் ரவுண்டுக்குரிய கண்டிஷன். அப்போ இப்போ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணதுனால, hence all the state counseling authorities are requested to weed out the allotted candidates of AIQ before seat processing of any stray vacancy round. அப்போ தமிழ்நாடு உட்பட இனி வரக்கூடிய ஸ்ட்ரே ரவுண்ட் ஆஃப் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்னுடைய ஃபோர்த் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோர்த் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் பண்ணும்போது ஆல் இண்டியா கோட்டா ஃபோர்த் ரவுண்டில் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சதோ அந்த மாணவர்களுடைய பெயரெல்லாம் எம்சிசி போர்ட்டல் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாணவர்களை உங்களுடைய கவுன்சிலிங்லேருந்து நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஒரு மாணவருக்கு ஒரு சீட்டு தான் அலாட் ஆகும், 2 சீட் அலாட் ஆகுது. இதே தான் அவங்க தேர்ட் ரவுண்டில் செஞ்சாங்க. நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம், ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டில் சீட்டு கிடைச்சா தமிழ்நாட்டில் வீட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. யுவர் நேம் வில் பி வீட் அவுட். ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கேன் டவுன்லோட் த லிஸ்ட் ஆஃப் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த டேட்டா ஷேரிங் ஆஃப் போர்ட்டல் MCC. இப்போ இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஆல் இண்டியா கோட்டா ஃபோர்த் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா தென் வி ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஸ்டேட் கோட்டா ஃபோர்த் ரவுண்ட். ஓகேங்களா? ஆல் இண்டியா ஃபோர்த் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைக்கல சார், நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா எஸ், தாராளமாக நீங்கள் தமிழ்நாடு ஃபோர்த் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தமிழ்நாடு மாதிரியே மற்ற மாநிலங்களுடைய ஃபோர்த் ரவுண்ட்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை பிளாக் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட். உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு வேணும், எந்த ஸ்டேட்டில் சீட்டு வேணும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாடுலையும் சரி ஆல் இண்டியாலையும் சரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாடு ஃபோர்த் ரவுண்டில் இடம் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.